ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம போன வீடியோவில் பார்த்திங்கனாக்கா நம்ம ஃப்ரண்ட்டோட பட்டி எப்படி அட்டாச் பண்ணுறது, அதே மாதிரி கொக்கி பட்டியும் ஐப்பட்டியும் எப்படி வைக்கிறதுன்றத பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி நம்ம ஸ்லீவு ஃபுல் ஃபினிஷிங் ப்ளவுஸை பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதில் இருக்கிற டவுட்ஸும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லலாம். சரிங்களா? ஒன்றும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் சொல்லித்தரேன். நான் தயாராக இருக்கேன். நீங்கள் அதுவும் ஃப்ரீயாக எந்த ஒளிவு மறைவு இல்லாமல் எந்த டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கேட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நீங்களும் ஒரு டெய்லராக ஆகலாம். சரிங்களா? இப்போ நம்ம இது முடிச்சாச்சு. இப்போ ஸ்லீவ் என்னென்னா, அவங்க ஹை பஃப் ஸ்லீவ் சொல்லியிருக்காங்க. இந்த மேலே இப்போ ஸ்லீவை பஃப் வைக்கணும்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி இவங்களது நல்ல ஒரு லென்த்தியான ஸ்லீவ் தான். ஒரு 11 இன்ச்சஸ்க்கு ஹைட் இருக்குது. ப்ளஸ் இந்த அளவு பார்த்திங்கனாக்கா இந்த பஃப்போட அளவு கிட்டத்தட்ட ஒரு 1.5 இன்ச்சிலேருந்து 1.25 வச்சுருக்கேன். நான் அவ்வளோதான் வச்சுருக்கேன். 1.25 தான் வச்சுருக்கேன். 1/2 இன்ச்சு தையலுக்கு போச்சுன்னா கூட உங்களுக்கு அந்த 1.5க்கு கொஞ்சம் கூடுதலான அளவில் தான் சின்னதாக தான் வருது. ஏன்னா அவங்களுக்கு கிளாத்து இல்லை. இப்போ இதுக்கு நான் பீஸ் கொடுக்குறேன். பீஸ் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த பீஸ் இப்படி கீழே வச்சிடணும். ஏன்னா இது லைனிங்கே பீஸ் கொடுக்குறோம். ஒன் சைடு பீஸ் தான். இந்த மாதிரி உங்களுக்கு கட்டிங் வேணும்னாலும் நான் சொல்லித்தரேன். சரிங்களா? இந்த மாதிரி இருக்கும்போது பாருங்கள், ஃபஸ்ட்டு இப்படி வச்சுட்டு இப்படி தையல் போட்டுருங்க. அதே மாதிரி இந்தத்துக்கும் இதுவும் கரெக்டாக அப்படி வச்சுட்டு இப்போ வெட்டிடணும். இப்படி வெட்டிட்டு எங்கே ஸ்டிச் இருக்கோ அங்கே போட்டு இங்கே நல்ல ஒரு ஆக்கார் போட்டுட்டு கரெக்டாக இந்த ஏறத்தாழ வரத்து பார்த்துக்கோங்க. இது ஃப்ரண்ட்டு இப்படி பிரிச்சுட்டு இந்த பக்கம் விட்டுடுங்க. இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச்சும் இங்கே கீழே உள்ளாழம் சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு வெட்டிடுறேன். இங்கே ஒரு சின்னதாக கட் போட்டுருவேன். இப்போ இது நல்லாவே தெரியுது நம்மளுக்கு. இருந்தாலும் இப்படி ஒரு இன்ட்டு போட்டுக்கிட்டிங்கன்னா ரைட் லெஃப்ட்டுன்றது உங்களுக்கு கையோட ரைட்டுக்கு இது பக்கம், லெஃப்டோட இந்த பக்கம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இது சென்டரை கட் பண்ணிடணும். ஏற்கனவே நான் லைனிங்கில் கட் பண்ணியிருப்பேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த பக்கம் அட்டாச் பண்ணியிருக்கிறது இப்படி இருக்கட்டும். கரெக்டாக சென்டருக்கு ஒரு பின் பண்ணிவிடுங்க. எவ்வளோ எக்ஸஸாக நம்மளுக்கு துணி தேவைப்படுது அப்படின்றத இப்படி பார்த்துக்கணும். எங்கே துணி தேவைப்படுது அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கிட்டு நம்மளுக்கு கொஞ்சம் பீஸ் கிடச்சிது. எந்த பக்கம் அதிகமாக தேவைப்படுதோ அந்த பக்கம் நம்ம போட்டுக்கலாம். இவ்வளோ தான் துணி இருக்குது. இதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம தைச்சே ஆகணும். இதுக்கு இப்படி வச்சு ஒரு படிமான தையல் போடலாம். இப்படி இருந்தாலும் அப்படி போடாமல் நீங்கள்
நல்லா அப்படி கீறி விட்டுட்டு அப்புறமா வந்து போடுங்க. ஒரு பக்கத்துக்கானது நம்மளுக்கு கரெக்டாக தையல் வந்துடுச்சு. இப்போது இந்த போர்ஷனுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் தான் தேவைப்படுது. ரொம்ப ரிமைனிங் பீஸ் தான் இருக்குன்றதுனால நான் இருக்கிற பீஸை எவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ண முடியுமோ அவ்வளவும் அட்ஜஸ்ட் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா இப்படி தான் நம்ம வைக்கணும். எவ்வளோ பீஸ் தேவைப்படுதான்னு பார்க்கணும். இங்கே இருந்தாலே போதும். இப்போ என்ன பண்ணலாம், ஒரு வழியில் நம்ம இந்த பீஸை ரெண்டாக கட் பண்ணிக்கலாம். ஏன்னா அவ்வளோ தேவைப்படாத இதுக்கு அவ்வளோ. அதனால் இப்படி பார்த்துட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இதை வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். படிமான தையல் இது போடும்போது நான் சொன்ன மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்புறமா போடுங்க, அழகாக வரும். இப்போ நம்மளுக்கு இந்த பீஸ் கரெக்டாகிடுச்சு. இப்போ கரெக்டாக வந்து நம்ம எவ்வளோ விட்டுருக்கோமோ அந்த தையலுக்கு பிடிச்சிக்கணும். இப்போ படிமான தையல் போடுறோம். ரொம்ப கார்னர் தைங்க. த்ரெட்டு மாற்றலை, அப்படியே வந்து இந்த தையல் போட்டுட்டேன். இந்த மாதிரி வரும்போது லூஸ் விழறதுக்கு முன்னாடி நம்ம இங்கே ஒரு குண்டூசி போட்டுடுங்க. பின்னு கழட்டிட்டு இப்படி போட்டு செக் பண்ணி பாருங்கள், லூஸ் எங்கேயாவது இருக்கா அப்படின்ட்டு. இல்லைன்னா மட்டும்தான் கட்டிங் போடணும். இப்போ இங்கே இதுதான் சென்டர், ஓகேங்களா. இந்த சென்டருக்கு நம்ம எப்படி பப்பு வந்து நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் இல்லையா, அது எப்படின்றத சொல்கிறேன். இந்த பக்கம் இருக்கும்போது நம்ம இப்படி தான் வைக்கணும் பஃபை. பாருங்கள், 1 2 3
இங்கே வரும்போது 4 வருது. 4 பஃப்பு தான் வருது. அப்போது அதை தச்சிருங்க. இப்படி தச்சுட்டு இப்போ இதுதான் சென்டரு. இந்த பக்கம் 1 2 3 4 இந்த பக்கம் பஃபையும் தச்சிடணும். இதுதான் வந்து பஃப் வந்து ஹை பஃப் வந்து ஸ்டிச்சிங் மெத்தடு. சரிங்களா? இப்போ நம்மளுக்கு எவ்வளோ இருக்குன்றதை நம்ம பார்த்துக்கணும். 11 inches இருக்குது. இப்படி தான் வரும். இப்படி தைக்கும்போது இங்கே 1/2 inch போச்சுனாக்கா உங்களுக்கு கரெக்டாக அந்த 11 வந்து உங்களுக்கு வந்து ஹை பஃப் வந்து இப்படி தான் வரும். நம்ம அடுத்ததும் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ 2 ஸ்லீவை வந்து நான் வந்து அட்டாச் பண்ணிட்டேன் பாருங்கள், இப்படி. சரிங்களா? இப்போ நம்ம வந்து பேக் போர்ஷனும் ஷோல்டரு எல்லாத்தையும் வந்து ஜாயின் பண்ண போகிறோம். இந்த மாதிரி தான் ஜாயின் பண்ணணும். எல்லாம் ப்ராப்பராக வந்து எடுத்து வச்சுருங்க. அப்போ தான் கரெக்டாக அவங்க ஷோல்டர் கிட்ட 1/2 inch நம்ம ஸ்டிச் பண்ணிடுங்க. டபுள் ஸ்டிச் போடுங்க. அதே மாதிரி இந்த பக்கமும். இப்போ நம்ம இதெல்லாம் வந்து அளவு வந்து கட்டிங் போடும்போதே நான் வந்து மார்க் பண்ணிட்டேன். இப்போ கடைசி இது வந்து நம்ம அவங்களுக்கு ஹிப் ரவுண்டு வந்து எவ்வளோ இருக்குன்றதை செக் பண்ணிடணும். ஒரு வாட்டி நம்ம என்ன தான் மார்க் பண்ணாலும் அவங்களோட அளவுங்க கரெக்டாக செக் பண்ணிடுங்க. இது கொக்கிப்பட்டிக்கு கொக்கிப்பட்டி அளவு, ஐப்பட்டிக்கு ஐப்பட்டி அளவு. அதே மாதிரி பேக் போர்ஷனை, இந்த பேக் போர்ஷனை 2ஆக மடிங்க. இப்படி 2ஆக மடிச்சுட்டு அதே மாதிரி இந்த அளவு ப்ளவுஸ் கொடுக்குறாங்களே அதையும் 2ஆக மடிங்க. அவ்வளோதான். இப்படி மார்க் பண்ணிட்டோம்னா இங்கே நம்ம மார்க்காத் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இந்த பக்கமும் எல்லாத்துக்கும் மார்க்காத் போட்டாச்சு. இப்போ பாருங்கள், கரெக்டாக இங்கேக்கு இங்கே, இங்கேக்கு இங்கே இப்படி கரெக்டாக வச்சுட்டோம் இல்லையா? இப்படி கரெக்டாக வைக்கிறதுக்கு முன்னாடி இதை நான் வந்து ஓவர்லாக் போட்டுடுறேன். இப்போ கரெக்டாக இருக்குது, செக் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஸ்லீவ் ஏற்றலாம். ரைட் லெஃப்ட் பார்த்துக்கணும். ஸ்லீவு பார்த்திங்கனாக்கா இந்த சின்னதாக வந்து இங்கே கட்டிங் போட்டிருக்கேன், தெரியுதுங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃப்ரண்ட் சைடில் வரணும் இந்த இடம், இந்த இதுக்கு. இப்போது இதை கரெக்டாக இங்கே வச்சுக்கணும். சென்ட்ரு பாயிண்டில் வச்சுட்டு தான் ஸ்டிச் பண்ணணும். ரொம்ப இழுக்காதீங்க. கை வந்து அப்படியே கொடுத்துக்கிட்டே வரணும். இப்படி ரொம்ப இழுத்து தைச்சோம்னா பெருசாக வர மாதிரி இருக்கும். இழுக்காமல் நிதானமாக பாருங்கள் கரெக்டாக. இல்லைன்னா நம்ம ஒரு பக்கம் வந்து இதை வந்து பிரிச்சுக்கலாம். பஃப் வந்து பெருசாக இருக்குன்னாக்கா பிரிச்சுக்கலாம். பஃப் வச்சதுனால நம்மளுக்கு துணி வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது. அதே மாதிரி இந்த பக்கம் திருப்பிடுங்க. இப்படி தைச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த ரவுண்டு ஃபிட்டிங்கு அழகாக ஏறும், சுருக்கம் இருக்காது. இது டபுள் ஸ்டிச்சு.
அழகாக வந்து ஐ பஃப் வந்து ரெடி ஆயிடுச்சு. அதே மாதிரி இதையும் வச்சுட்டு வந்துடுறேன். இப்போ கையை அட்டாச் பண்ணியாச்சு, ஓவர்லாக்கும் போட்டுட்டேன் நான். இது வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம எவ்வளோ அளவு இருக்குன்றது ரவுண்டு, கையோட ரவுண்டு கடைசியாக செக் பண்ணிடணும். செக் பண்ணிவிட்டு தான் நம்ம வந்து இதை ஸ்டிச் பண்ணணும். பார்த்திங்கன்னா கரெக்டாக இந்த அர்க்காத்துக்கும் இந்த அர்க்காத்துக்கும் வச்சுக்கணும். அதே மாதிரி இந்த ஜாயிண்ட்டும் இந்த ஜாயிண்ட்டும் இப்படி ஒன்றா வரணும், இதுவும் ஒன்றா வரணும். இப்போ கை ரவுண்டு வந்து அவங்க அளவு ப்ளவுஸில் செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி செக் பண்ணிக்கணும். 5.25 இருக்குது, அந்த 5.25 தான் நம்மளுக்கு அளவு. இந்த ஸ்ட்ரெயிட்டு அப்படியே வந்து வந்துடணும். இங்கேயும் பார்த்திங்கன்னா அந்த அளவு வந்து கரெக்டாக மாறாமல் இருக்கணும். சரிங்களா? இப்போ நம்ம வந்து 3 தையல் போட்டுடலாம். இந்த எக்ஸஸான இருக்கிற துணியை வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து எல்லாமே 2மே ஸ்லீவு எல்லாமே முடிச்சாச்சு. இப்போ ஃபைனல் வந்து நம்ம வந்து நெக் ஃபினிஷ் பண்ண போகிறோம். நெக்குக்கு கிராஸ் பீஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த கிராஸ் பீஸ் எப்படி கட் பண்ணுறதுன்றதும் நான் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து ஸ்டிச் பண்ணிக்கணும். நம்ம ஃபுல்லாக இப்படி இந்த கிராஸில் இப்படி ஸ்டிச் பண்ணுங்கள். இப்படி இது இப்படி வச்சுக்கோங்க. இது வந்து இப்படி நார்மலாகவே வைங்க. நார்மலாக வச்சுட்டு இப்படி மார்க் பண்ணுங்க. இந்த கிராஸ் வந்து கரெக்டாக உங்களுக்கு கிடச்சிடும். நான் அப்புறமா அதை கட் பண்ணுறேன். இப்படி கட் பண்ணி எக்ஸஸாக இருக்கிற பீசஸ் எல்லாம் இப்படி கட் பண்ணி இது வந்து இப்படி ஸ்டிச் ஆகும். அதனால் நம்ம நிதானமாக தான் ஸ்டிச் பண்ணணும். இதை இப்படி மடக்கிக்கோங்க, ரொம்ப இழுக்க வேண்டாம். தச்சுட்டு அங்கங்கே சிசர் கட் போடணும்.
இப்படி படிமானத்தை இதை இப்படி மடிச்சுக்கோங்க. நகத்தால் இப்படி கீறுங்க. நல்லா ஒரே ஈவனாக வந்துடும். இந்த எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணிட்டீங்கன்னாக்கா ஹெம் பண்ணிட்டீங்கன்னா ஃபினிஷ் ஆகிடும். இதை இப்படி மடித்து ஹெம்மிங் போட்டுடணும். சரிங்களா? இவ்வளோ நேரம் வந்து நம்ம ஃபுல்லாக வந்து மொத்தமாக ஸ்டிச் பண்ணிட்டோம். சரிங்களா? இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ், அதே மாதிரி நீட் ஃபினிஷிங் எப்படி பண்ணலாம் ப்ளவுஸ் அப்படின்றத நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.